போன சாப்டரோட முடிவுல அந்த வெலாடின் வந்துட்டு ஹெல்ப்புக்காக அந்த முறிவை சேர்ந்தவங்கள கூப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பிரான்ஸை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ பண்றதுக்காக போறது நம்ம டான்கன் கில்டுடைய தேர்ட் ரைட் கேப்டன் பேக் தான். அவர் வந்துட்டு இயான்சியாக்க பார்த்து கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தான் இருக்க, அது மட்டும் இல்லாம முன்னெல்லாம் நீ பொண்ணுங்க பின்னாடி தான் சுத்திட்டு இருப்ப. பதிலுக்கு இயான்சியாக்கும் அந்த கலாக்கள் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப வந்துட்டு நான் சிம்பிளான லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ உடனே பேக் வந்துட்டு சரி நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து ரெண்டு பேருமே குதிச்சிடுறாங்க. தரையை ஹிட் பண்ண அடுத்த நிமிஷமே பேக் வந்துட்டு அவருடைய பீஸ்ட் ரோருங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாரு. இதன் மூலியமா அந்த பர்டிகுலர் ரேஞ்சில இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸும் இவரை தான் அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு இவருடைய டிஃபென்ஸ் பவர் 30% இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஹியூமானிட்டியை காப்பாத்துறதுக்காக நிறைய பிளேயர்ஸ் அவங்களுடைய கவுண்டர் அட்டாக்கை லான்ச் பண்ணாங்க. ஈவன் தோ அது அவங்களுடைய ஹோம் லேண்டா இல்லைனாலும் அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா பிளேயர்ஸும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இது எல்லாமே அந்த இன்வேடர்ஸை டிஃபீட் பண்றதுக்காக. ஆனா அந்த இன்வேடர்ஸ் இதை சாதாரணமா எடுத்துக்கல. இது எல்லாத்தையுமே வியூ ஷேரிங் மூலமா பார்த்துட்டு இருந்த அந்த வெலாடின் வந்துட்டு உரிமை சேர்ந்தவங்க கிட்ட இதை நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த மொத்தமா அழிக்கிறதுக்கான பிளான பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே அந்த ஹெவாங்பு வந்துட்டு என் கூட அந்த 4th ஃப்ளோர்ல தோத்து போன பர்சன் தானே நீ, உன்னுடைய பேர் கூட யூசாங் தானே அப்படிங்கிறப்போ இதை கேட்ட யூசாங்கும் முறைக்க நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இந்த 4th ஃப்ளோர்ல என்கிட்ட அடி வாங்கி பயந்து ஓடி போனவன் தானே, அன்னைக்கு கூட நான் யார் தெரியுமா, நான் எந்த இடத்துல இருந்து வரேன்னு தெரியுமா, நான் என்னோட பிளான பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாய்க்க பதிலுக்கு அவனும் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீ தான் அந்த பெரிய பிளான்ட்டை வர வச்சு கோல மாதிரி சில டாக்டிக்ஸ் வச்சு அவங்களை அட்டாக் பண்ண. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபன்னியா பேசினது போதும், அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதே நீங்க தான், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு கார்டியனை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐ ஆஃப் பட்டன் ஆக்டிவேட் பண்ண இவனுடைய பேரு பேக் சியோலினும் லெவல் 115 இருக்கா. இதை தவிர்த்து QA வந்துட்டு 172 இருக்கு. இவளுக்கான காப்பி கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ஹுவாசிப்லயே ரொம்ப ப்ரைடான ஒருத்தி. சோ அவகிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லையுமே பயன்படுத்த வச்சு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ டாச் பண்ணலாம் இவகிட்ட இருந்து ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணிக்க முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பென்ஹைமர் சொன்னதை நினைச்சு பாக்குறான். நீ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இரு, உரிமை சேர்ந்தவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு மவுண்ட் ஹுவாசிப்ட சேர்ந்த சியோலினே இந்த இடத்துக்கு வராங்க. கண்டிப்பா உரிமை சேர்ந்தவங்க ரொம்ப எஃபெக்டா போட்டுட்டு இருக்காங்க. உடனே நடுவுல யூசாங் வந்துட்டு நான் இங்க இருக்க எல்லாரையுமே பாத்துக்கிறேன், நீ அந்த வெலாடினை தடுத்து நிறுத்துன்னு சொல்ல, ஏன்னா மேஜிக் ஸ்பெல்லுன்னு வரப்போ என்னை விட நீ பெட்டரா இருப்பான்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இங்க நிறைய எனிமீஸ் இருக்காங்க, உன்னால முடியும் நம்புறியான்னு கேட்க உடனே யூசாங் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான், நீ போன்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ண போறோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அப்புறம் இஷ்டம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே இந்த ஹுவாங்போ வந்துட்டு எங்க ஓட பாக்குறேன், எங்க கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிடலான்னு பாத்தியா அப்படிங்கிறப்போ நடுவுல யூசாங் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைக்ல அவன் தூக்கி எரிஞ்சிடறான். அவனை சேஸ் பண்ணிட்டு போயிடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, அவனை சேஸ் பண்ற ஒரே ஆள் அது எப்பயுமே நான் மட்டும்தான் சொல்லிட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்பிரஷனுங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலயமா அவனுடைய அட்டாக் பவர் 20% இன்க்ரீஸ் ஆனாலும் அவனுடைய டிஃபென்ஸ் பவர் 10% டிக்ரீஸ் ஆயிடும். இதை பார்த்துட்டு இருந்தா அந்த சியோலின் வந்துட்டு என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க, போய் அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல 4 பேருமே சேர்ந்து ஒரே டைம்ல நம்ம யூசாங் அட்டாக் பண்றாங்க. பதிலுக்கு இவனும் அங்க இருக்க எல்லாருமே சமாளிக்கிறான். இதை பார்த்து அந்த சியோலின் வந்துட்டு இந்த யூசாங் அவுட் சைடரா இருந்தாலும் நல்லாவே சண்டை போடுறான் அப்படின்னு நினைக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ போற வழியில நிறைய அன்டிட் மான்ஸ்டர் இருக்கு. இதை பார்த்து அவனும் அவங்கிட்ட இருக்க எலமெண்ட் ஆஃப் ஃபயர் ஆக்டிவேட் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்துதான் ஆம்னிஸான ஒரு ஆறா வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு திரேசாமதான் இருக்கணும், என்னால டைம்குள்ள அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டேன் அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்ம தெரசா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கோம். அது தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கோம். இதே நேரத்துல அந்த வெலட்ரைன் வந்துட்டு நம்ம தெரசாவை கரெக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லையே நல்லாவே ஹோல்ட் பண்றேன், ஆனா நீ முழுசா கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஆவலா இருக்கேன், என்ன ரொம்ப நேரம் காக்க வைக்காத. இந்த ப்ராசஸ தடுக்கிறதுக்காக நிறைய பேர் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, அது எனக்கு ரொம்ப அநாயகா இருக்கேன். பட் உன்ன மாதிரியான ஒரு சென்டென்ஸை கரெக்ட் பண்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. சோ உன்னுடைய மைண்ட் டோரை ஓபன் பண்ண மிஸ் தெரசான்னு சொல்லிட்டு உடனே அந்த நைட் வந்துட்டு சார் விளையாடுறோம்னு கூப்பிட பதிலுக்கு அவனும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னை இன்டரப்ட் பண்ணாதுன்னு சொல்ல உடனே அந்த நைட் வந்துட்டு அந்த எலிகளை நம்மளால பிடிக்க முடியலன்னு சொல்ல உடனே அவன் வந்துட்டு அப்படி பார்த்தா நம்மளுடைய லொகேஷன் லீக் ஆயிருக்கும், அப்போ இன்வைட் பண்ணாத கெஸ்ட் எல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ஆங்கிள் டைங்கிற ரிலீக்க அவன்கிட்ட கொடுக்குறான். இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அப்ளைன் பண்ணிட்டு வேற யாரையும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்ல பதிலுக்கு அவன் எஸ் சார்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி பிடிச்ச
அந்த மேட்ச் பொண்ணு இங்க கொண்டு வான்னு சொல்ல இதை கேட்டு தெரசாவும் பயப்பட அதை நோட்டீஸ் பண்ண அந்த வெள்ளட்ரம் வந்துட்டு இப்படி இவனை ப்ரொவோகேட் பண்ணாலே போதுமா அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம யூசாங் வந்துட்டு ஒத்த ஆளா அங்க இருக்க 4 பேரையுமே சமாளிச்சுட்டு இருக்கான். உடனே அந்த நான்குமும் வாங்குவும் நம்ம யூசாங் அட்டாக் பண்ண பதிலுக்கு அவனுடைய ஆறாவது ஆக்டிவேட் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றான். என்னால இதை நம்பவே முடியல. 4th ஃப்ளோர்ல நான் ஈஸியா டிஃபீட் பண்ண ஒருத்தன் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து என் முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறப்போவே அந்த சேலிங் வந்துட்டு நம்ம யூசாங் அட்டாக் பண்றான். ஒரு அவுட் சைடரா இருந்துட்டு ஆரா பிளேட் யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன். இந்த ஆரா ஸ்வாட் டெக்னிக்க இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ண உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்க பதிலுக்கு யூசாங்கும் நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறப்போ உடனே சியோலின் வந்துட்டு நீ எதுக்காக என் கூட மார்ஷியல் வேர்ல்டுக்கு வரக்கூடாது, நீ உன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்னால சென்ஸ் பண்ண முடியுது. என்னால உன்னை இந்த ஆரா ஸ்வாட் டெக்னிக்கை உருவாக்குனவர்கிட்ட கொண்டு போக முடியும். நீ என்ன நினைக்கிற, உனக்கு ஸ்ட்ராங்காக வேணாமான்னு கேட்க பதிலுக்கு நம்ம யூசாங்கும் கேட்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஆனா இப்ப நான் மட்டும் உங்க கூட வந்துட்டேன்னா அந்த சயின்டிஸ்ட காப்பாத்துறதுக்கு உங்களை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. பதிலுக்கு சியோலினும் மனசுக்குள்ள நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் எதிர்க்க இருக்க அன்டேட் மாஸ்டர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த அந்த நைட் அவங்க கிட்ட இருக்க அந்த ரிலீக்க பயன்படுத்தி நம்ம ஹீரோவை நகர முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷரா போடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இது வெள்ளட்ரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலீஃப், இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த நைட் கிட்ட கொடுத்து அனுப்புவோம்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து நம்ம இயான்வா ஜம்ப் பண்ணிட்டு ஃபாலிங் கேல் ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அவனை அட்டாக் பண்ண அவன் கையில இருந்த அந்த டைஸ் கொஞ்சம் நகர்ந்துட ஹீரோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். தேங்க்ஸ் யான்வான்னு சொல்ல பதிலுக்கு அந்த கார்டியன் வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே அட்டாக் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரிலிக்க இயான்வா மேல பயன்படுத்துறோம். இப்போ வந்துட்டு ஒரு லைனுடைய சிம்பிள் நெருப்பு வடிவத்துல இயான்வா அட்டாக் பண்ண வர உடனே அவன் வந்துட்டு இரு இரு இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே டேமின் வந்துட்டு மிஷின் கிங்குங்கிற அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி ஒரு டேங்கை தூக்கி அந்த நெருப்பு மேல போட்டுட இந்த மாதிரி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவானு நீ எதிர்பார்க்கல அப்படிங்கிறப்போ உடனே இயான்வா வந்துட்டு மிஸ்டர் கேங்ஜினியக் சீக்கிரம் போய் தெரசாவை காப்பாத்துங்க, நாங்க இவனை ஹோல்ட் பண்றோம்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு தெரசா இருக்க இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்க நடுவுல நிறைய அன்டெட் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு என்னுடைய நேரத்தை கடத்துறதுக்காக இந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸை என் வழியில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டேன். நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் சரி அதை நான் உங்களுக்காக செய்றேன், சீக்கிரம் வெளியில வாங்கன்னு சொல்ல அந்த அன்டெடுக்கு நடுவுல நம்மளுடைய ட்வின்ஸ் மாஸ்க் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நீங்க கொடுத்த ப்ராமிஸா காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அன்டெட் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆக்சுவலா அவங்க என்ன ப்ராமிஸ் கேக்குறாங்கன்னா இப்படி இவங்க அன்டெட் கூட சண்டை போட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணா அவன் வந்துட்டு இவங்க கூட தான் வாழணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்க இருக்க அன்டெட் மான்ஸ்டர்ஸ பாத்துக்க ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம தெரசா இருக்க இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கான். இதே நேரத்துல வெள்ளட்ரம் வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எவ்வளவுதான் சஃபர் ஆனாலும் உங்க கூட இருக்கவங்கள சஃபர் ஆகாம பாத்துக்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனவங்கள அப்படின்னு சொல்லிட்டு மரியாவை ஒரு கையில தூக்க பிளாக் லைட்னிங் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தி மரியாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் வழியில துடிக்க உடனே தெரசா வந்துட்டு போதும் நிறுத்துன்னு சொல்ல உடனே இந்த வெள்ளட்ரம் வந்துட்டு உன்னுடைய வீக்னஸ்னாலதான் இங்க இருக்க எல்லாருமே சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, இதுவே நீ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தானா இந்நேரம் இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திருக்கலாம், இது எல்லாமே உன்னுடைய ஃபால்ட் தான், உன்னுடைய ஃப்ரெண்ட் உன் கண்ணு முன்னாடியே சாக போறான், இது எல்லாத்தையுமே உன்னால பார்க்க முடியும் அழ முடியும் ஆனா வேற எதுவுமே உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல நீ வந்து உன்னால ஒருத்தரை கூட ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தெரசா அழ ஆரம்பிக்கிறான். அவளோட கண்ணுல இருந்து கண்ணீருக்கு பதிலா பிளாக் கலர்ல ஏதோ வருது. இதே நேரத்துல சிஸ்டம்லயும் கரப்ஷனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வர உடனே வெள்ளட்ரம் வந்துட்டு அந்த மைண்டுடைய டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்ல இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கான். இங்க நடக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல அந்த வெள்ளட்ரம் வந்துட்டு அவனுடைய கையை தெரசா மேல வைக்க அந்த கரப்ஷனுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. இதே நேரத்துல தெரசாவோட உடம்புல இருந்து ஒரு டார்க்னஸ் ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த தாமினும் யான்வாவும் என்னது என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்க இதே நேரத்துல தெரசா வந்துட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு பர்சனா மாறி நிக்கிறா. ஒரு வழியா நான் வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ இங்கே இந்த சாப்டரும் முடியுது. அடுத்த சாப்டரை பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.